ஏன் வெளியே மறந்துட்டியா? பஸ்க்கு போகக்கூடாது. வாங்க செகண்ட் அவர் எப்படி மெயில் தான் ஏறுறாரு. நம்ம மட்டும் ஏன் டக்குன்னு நீங்கள் ஜம்ப் பண்ணணும்? அப்படி பண்ணக்கூடாது இல்லை இங்கேயா? எப்படி நடுவில் யாரும் குறுக்க வராங்கன்னு சொல்லுதுல இல்லை போகலாம். ரைட் சொல்லி முடியும். பேக்கில் பிரேக் பிடிக்காத அளவுக்கு வண்டி வச்சுருக்குறாங்க. என்ன வண்டி? எக்ஸல்லையேவா? வேலை லெஃப்ட்டு போகலாம். வேலை இப்போ வண்டி தானே. நின்றுனா வேறு வழி இல்லை. வேலை அதுக்குன்னு இப்போ அவரை தாண்டி அந்த கேப்பில் போயிடுவார். இல்லை அப்போ போட்டால் இப்படி தான் நிற்கணும். நீ வாட்டி ஸ்டீரிங் ரைட்டில் இருக்கிற அப்படி இழுக்கக்கூடாது. டக்குன்னு இழுக்கக்கூடாது. போயிட்டாரு. இந்த ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணால் இப்படி என்ன குறைஞ்சி போயிட்டு நான் தெரிஞ்சுக்கலாமா? இல்லை சொல்லு வேலை இல்லை நான் தான் சொல்கிறேன். குப்பை வண்டி தாண்டி லெஃப்ட்டு போகணும். இந்த கேப்பில் செகண்ட் போட்டுக்கணும். வேலை அவ்வளோதான் போயிடுச்சுல்ல. இந்த ஒரு செகண்டு தான் வேலை. அதை மாற்றிடணும். ஸ்பீடு பிரேக்குன்னு தான் நினச்சேன். இது ஸ்பீடு பிரேக் தான். ஓகே போதும். இல்லை அவ்வளோதான். அங்கே ஆள் இல்லை. மறுபடியும் திருப்பிடணும். இந்த ரைட்டில் போகணும். ரைட்டா? ஆமாம். $1500 $1000 எனக்கு வந்துடும். அது என்ன கரும் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. வரமாட்டேங்குது. 1500 மேலே பேங்க்காரண்ட போய் கேட்டால் அப்படிலாம் ஒன்றும் இஷ்யூ இல்லைங்கன்னு தான். வேலை அவர் நடந்து போகிறார்ல வேலை அந்த லெஃப்ட் வேலை. வந்துச்சா? அப்படி அங்கே ரைட்டு வேலை. ஏன்டா முறைக்கிறாங்க? வேலை 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 மெயின்டைன் பண்ணு கிளச்சு. அவ்வளோதான். பிரேக் விட்டுரு. வண்டி பிடிக்கணும். வண்டி செகண்ட் கியர் போடணும். இந்த கேப்பில் நீ எக்ஸைட்டர் மியூசிக்கிட்டே இருக்க. நான் எக்ஸைட்டர் மியூசிக் கால் வச்சுருக்கேன். அப்படி போடக்கூடாது. அந்த டக்குன்னு அந்த சூழ்நிலையை பொறுத்து நம்ம செய்ய வேண்டிய வேணும் அதை செஞ்சிடணும். மறுபடியும் ஸ்பீடு பிரேக்கு செகண்டில் தான் இருக்கும். போகலாம். நானாக இருந்தால் தேர்டு போட்டிருப்பேன். பிரேக் பிடிச்சி நிறுத்த மாட்டேன். நானாக இருந்தால் தேர்டு போட்டிருப்பேன். அப்படின்னு அரை மப்பில் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா நீ திரும்பி அங்கேருந்து அவ்வளோ தூரம் வண்டியில் வந்துமே நீ இப்படி இருந்தீங்கன்னா வண்டி ஸ்பீடு அச்சீவ் பண்ணதுக்கு நானாக இருந்தால் 3வது கியர் போட்டிருப்பேன் அப்படின்னு. இந்த இடத்துல கண்டிப்பாக 2வது கியர் போட்டிருப்பேன். நீ என்ன பண்ணிருப்பேன்? 2வது தானே போயிட்டு இருக்கோம்.
தண்ணி 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 டக்குன்னு இதில் அடிச்சிங்கன்னா அங்கே வேறு எப்படி மேலே அடிச்சிடும். டக்குன்னு சுற்றியில் எடுத்து மூஞ்சில் அடிச்சிடுவார். கையில் சுற்றியில் வச்சுருக்கிறாருல. நீங்கள் உட்காந்துருக்கீங்க. ஆமாம், பக்கம் நான் பச்சனை அடிப்பார். அதையும் நோட் பண்ணுவே இல்லை, அங்கே தண்ணி இருக்கா இல்லையா. அது தண்ணி இருந்தாலே அதையும் நோட் பண்ணணும், பக்கத்தில் ஆள் இருக்காங்களா இல்லையாங்கிறது. லெஃப்ட்டு அதெல்லாம் எப்படின்னா நோட் பண்ணுறது. ஏன்னா நீ காலங்காலத்தில் உசுருவாங்கன்னு கேட்டீங்கன்னா வேறு வழி இல்லை. பண்ணுவார் இப்படி போயிட்டு இப்படி வருது. திரும்பிடலாம் திருப்பிடலாம். சிக்கன் நீர் போட்டுருக்கீங்க. ஸ்டீரிங்லேருந்து கை எடுக்கணும்னு நினச்சி தான் நான் தப்பு சொல்ல மாட்டேன். கொலை வேணும், கொலை வேணும், கொலை வேணும், கொலை வேணும். பார்த்துக்கலாம். நிரப்பலாம். வேடிக்கையில் போட்டால் அந்த அணத்திட்டு ஏறாது. போதுதான். இன்றைக்கி லெஃப்ட்டு போட்டுக்கோ. அங்கே ஒரு மலை ஏறும், அந்த மலையில் ஏறினா இன்றைக்கி லெஃப்ட்டு போட்டுக்கலாம். இதுதான் செகண்ட் கேம் பிரித்துக்கு என்னமோ பண்ணேன். நானும் அந்த வண்டி நிறுத்திட்டேன்னு நினச்சி ஃபஸ்ட் கீர் போட்டிருக்கேன். பிரேக் விடு, பிரச்சனை நூல் விடு. போகுதா? அழகாக ஏறிடுச்சான். அதுக்குள்ளே எக்ஸலேட்டர் மிதிக்கலாமா, கிளச்சில் கால் எடுக்கலாமா, பிரேக் என்ன பண்ணலாம், அதை என்ன பண்ணலாம், எப்படினாலும் யோசிக்க. புரிஞ்சுதா? மெயினாக ஃபஸ்ட் கீர் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கீர் லெஃப்ட்டு வண்டி நிறுத்திட்டா ஃபஸ்ட் கீர் போட்டுக்கலாம். இல்லை அப்படியே புடு புடு புடுன்னு இருக்கணும், எக்ஸலேட்டர் மிதிச்சு நேக்காக ஓடி வந்துடலாம். மெயின்டைன் பண்ணணும் வேலை. ஏன்டா அப்போ எந்த ஸ்கூலில் படிச்சிங்க? இந்த ஸ்கூல் தான், தேவாலயம் தான் படிச்சிங்களா? டேய் 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 ஃபுல்லாக லெஃப்ட்டு திருப்பு, ஸ்டேரிங்க ஃபுல்லாக திருப்பு, மொத்தமாக திருப்பு, மூவ் பண்ணு. என்ன ஆயிடுச்சு? தேவா நல்ல ஸ்கூல் தானா? ஆனால் படிப்பானுங்க போட்டு 8 மணி வரைக்கும் படிச்சுட்டு. எனக்கு தேவையில் பிடிக்காது என்னென்னா, பசங்களுக்கு சின்ன கிரவுண்டு கூட இல்லைங்கிறது தான் பிடிக்காது. இருந்தாலும் எங்களெல்லாம் விளையாடவே விட்டதில்லை. நான்லாம் விளையாண்டதே இல்லை ஒரு நாள் விடுது. எத்தான் வரையும் படித்தேன். நான் 8th சேர்ந்தேன். 8th ஆன்லைன் படிச்சு. ஓசை உடச்சிடலாமா? நான் ரெடி ஏற்றிருக்கேன். மிதா வாங்க. அது ஏற்றுனா உடஞ்சிருங்களா, அதனால் நின்ட்டேன். பிரேக் விட்டுரு. நவுத்திக்கணும் வேலை இங்கேயே, அவ்வளோதான். வண்டி வெளியே வந்துக்கலாம். டக்குன்னு வெளியே வரணும் வேலை, இல்லை டியோ கூட வந்துடும் வேலை. டியோ இல்லை என்டா இருக்குது. திருப்பு. இல்லை ஏனாங்க போயிடுச்சா வேலை? இதை பண்ணும் வேலை. ரைட்டு. இண்டிகேட்டர் போட்டு வந்துருக்கணும் வேலை. ஆமாம் வேலை. பின்னால் வரவன் யோசிப்பாங்களே வேலை. போல வேலை. நீயே பின்னால் வர, நீ லெஃப்ட்டில் போகிறனா ரைட்டில் போகிறனா கேட்க முடியாது. போல வேலை. இந்த லெஃப்ட்டில் போனோமா அடுத்த லெஃப்ட்டில் போனோமா வேலை? சரி. இதில் போய் ஒரு 2 கட்டு கிடச்சிருக்கோம். சிப்பராரோட நேர் கடைசி போய் லெஃப்ட்டு போய்க்கலாம். ஹாரன் அடிச்சிருக்கணும்.
தண்ணி இருக்கு வேலை, அந்த அம்மா மேலேயே அடிச்சிருக்கும் வேலை. போகலாம், ஹார்ன் அடிச்சிருக்கணும் வேலை. கடைசி லெஃப்ட் வேலை, லெஃப்ட் திரும்பணுன்னா ரோடு திரும்ப போகிற வேலை. இங்கே தான் ஹார்ன் அடிச்சிருக்கணும். காரணம் அடிச்சுக்கணும் அப்படிங்கிறியா? ஏவில்லை நேற்று கடைசி ரைட்டு. நம்மளால வேலை ஒன்றா தான் படிக்கிறீங்க 2 பேரும். ஆமாம், இங்கேயே 8 மணி ஸ்கூல் வைக்கிறாங்க நைட்டா? ஆமாம், இங்கே எப்படி அவங்க வெளியே வரும்போது 6:45 7 மணிக்கு தான் வரணும் பக்கம் ஏரியாவில். 9th மேலே போயிட்டான், 10th உள்ள போயிட்டாலே இல்லை. அந்த ஆட்டா தாண்டி லெஃப்ட் வேலை. ஆமாம், லெஃப்ட் இருக்கா? பள்ளம் இறங்க போகிறோம். ஆமாம், இப்படி நம்ம போர்டு இருக்கு பாரு, எப்படி திருப்பி ஃபுல்லாக கிளச்ச முடி அதுவே போயிடும். நீ எக்ஸைட்லாம் மிதிக்க வேணாம், கிளச்சை மட்டும் பிடி, பிரேக் விட்டுரு. வண்டி என்ன ஆகுது? ரைட்டு, பெரிய பள்ளத்தாக்கு. சிஎம் ஜேவர் எழுதியிருக்கா? டக்கு என்னடா தூரம் எழுதி முடித்தேன். செகண்ட் இல்லை விழுகும். ஆமாம், டக்குன்னு அப்புறம் ஃபுல்லாக ஒரே பிடிச்சலாம். நான் போட்டு போராடிக்கிறதுக்குள்ள வண்டி போயிடுச்சு. விழுகாது வேலு, வண்டி 2 இருக்கும்போது இங்கே வேறு சிரமப்பட்டு போடணும். ஆமாம், அது நீ 40 km ஸ்பீட்லாம் இருந்துன்னு வச்சுக்குவே, சாத்தியமே கிடையாது. அவன் கேட்டால் நம்ம ரிவர்ஸ் கியர் எப்படி நான் போகிறதுன்னு, அந்த மாதிரி ஃபஸ்ட்டு கியர். புள்ளி நேற்று அடிச்சுதான் இருக்கு. நோட் பண்ணி அவரை லெஃப்டா நேராக போனான். நீ எங்கடா தூங்கிட்டு இருக்கியடா? டியோவில் வந்து உங்கள்கிட்ட விழுந்தார் பார்க்கலையா? டியோவில் ஏதோ வண்டி ஸ்கூட்டி மாதிரி ஒரு வண்டி தான். லெஃப்ட்டு ஹார்ன் அடிச்சிருக்கோம். கடைசி ரைட்டு. புரியல. இல்லை ஒன்று தப்பாக நினச்சிட்டேன். இது ரொம்ப கிடக்குன்னு நினச்சிட்டியா? இல்லை, அது பெருசாக எதுவும் பண்ணாதேன்னு நினச்சேன். அப்படி இறங்குது. புள்ளி தானே, என்னென்ன பண்ண போதுன்னு நினைக்கிறியா? கடைசி ரைட்டு. இதில் இல்லை, இது இல்லை, அடுத்து அவங்க நிற்கிறாங்களா 2 பேர். அடி யார் நடி? பக்கத்தில் இருந்து அடித்தா டிஃப்ரெண்ட் இதாகும் வேலை. லெஃப்ட்டு விரலை இப்படி சிக்க வச்சு திருப்பாத வேலை, கையை விரிச்சு திருப்ப. நம்ம ரோட்டில் வா, இங்கே ரைட்டு.
வரிசையாக லெஃப்ட் சைடு ஒரே மாதிரி இருக்கா. ம். கடைசி வீட்டுக்கிட்ட லெஃப்ட் திருப்பி நிறுத்தி இப்படி ஒரே மாதிரி பார்த்தியா. லெஃப்ட் திரும்பிடுவா. லெஃப்ட் திருப்பி நிறுத்திக்க. கீழே தாண்டி நிறுத்திக்க. ரொம்ப நாளாக இங்கேயே நிற்கிது. இந்த வீட்டுக்காரங்கள தான், அந்த வீட்டுக்காரங்கள தான். வா அரவிந்தா, போகலாம் அரவிந்தா. ஏய் மேலே ஏற்றக்கூடாதுடா. ஸ்ட்ரைட்டாக ஒன்றும் இல்லை. அப்படி முதல்ல ஸ்ட்ரீட் பண்ணிடணும்ல.